இடர் பிறவி அவதாரம். இதை போய் நம்ம சந்தோஷம் சொல்கிறோமே, இதை போய் இப்போ ரூமை சாத்தி நம்ம ஒவ்வொன்று சிரிக்கணும். இந்த வாழ்க்கையை நினச்சி நம்ம சிரிப்பதை தவிர என்ன சொல்கிறது, நம்ம சிரிக்க தான் செய்யணும். ஆமாம், நம்ம இந்த வாழ்க்கையை நினைத்து சிரிப்பதை தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது. நம்ம இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நினைத்து நம்ம சிரிக்க தான் வேணும். இதில் நம்ம கவலை நினைக்கிறோம், மகிழ்ச்சி நினைக்கிறோமே, அதை நினச்சா நம்ம ஞானிகள்லாம் சிரிப்பாக மாட்டாங்களாப்பா. அதனால அவங்க இந்த வேதனை நினைத்து ஒரு குழந்தையும் நம்மளுடைய குருஞான சம்பந்தம்லாம் பாடுகிறார். இறந்தும் பிறந்தும் இளைத்தேன் இனி யான் மறந்தும் பிறவா வரம் தா அப்படின்னு சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அஞ்ஞானமாகிய இருளிலே நம்ம அழுந்தி கிடக்கின்றோம். அதனால் சிந்தித்து பார்த்துங்க. உயிர் முழு சுதந்திரம் இல்லை. அதை திருப்பி திருப்பி வன்மையாக நான் மீண்டும் 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 அதை அறுதிட்டு சொல்கின்றேன். அப்போ உயிர் இந்த உடம்போடு கூடி அப்பட்ட இது அஞ்ஞானத்தில் அவர்கள் உயிர் இந்த உடம்போடு கூடி கேவலத்திலே இருக்கின்றது. அப்போ இறைவனை சார்ந்து மெய்யாகவும் இந்த உடம்பை சார்ந்து பொய்யாகவும் இருக்கிறதுனாலே இரண்டும் சேர்ந்து மாறி மாறி இந்த உயிர்களுக்கு அனுபவம் வந்து கொண்டே இருக்கின்றது. அதான் உயிர் என்றுமே பாருங்கள், அது இது தன்வயம் என்பது உயிருக்கு இல்லை. அதுதான் இந்த குரல்.